Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரோல பாத்துருப்பீங்க. ப்ரோல பார்த்தா சூப்பரான ஒரு கிட்ஸ்க்கான ஹாப்பி பர்த்டே வீடியோ இப்ப தான் பாத்துருப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்க கிட்ஸ்க்கு பர்த்டே வந்துச்சு அப்படினா உங்க மொபைல் ஃபோன் வச்சு நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. கிட்ஸ்க்கோ இல்ல வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கோ அதாவது அவங்க ரிலேட்டிவ்க்கோ யாருக்கோ கிட்ஸ்க்கு பர்த்டேனா உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்க ப்ரோல பார்த்த வீடியோ அந்த வீடியோ எடிட் பண்றது நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஏதாவது போட்டோஸ் இல்ல நீங்க இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணி தரனாலும் எல்லா எடிட் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது போல எடிட் பண்ணணும் மறக்காம நீங்க இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நீங்க ப்ரோல பார்த்த வீடியோ எடிட் பண்றது மொபைல் யூஸ் பண்ணி அப்படியே குயிக்கா பண்ணா பார்த்தலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க ப்ரோல் பார்த்து எடிட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க Alight motion அப்படின்ற ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த வீடியோவை உங்க மொபைல் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஆப் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா அந்த ஆப்க்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ் இந்த ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கான். வேணுங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் நீங்க உங்களுடைய அனிமேஷன் தான் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்க அனிமேஷன் இம்போர்ட் பண்ணா அப்படின்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய அலைன்மெண்ட் தான் இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படியே ஒரு QR கோட் கொடுப்பாங்க. அந்த QR போய் கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய அலைன்மெண்ட் தான் இம்போர்ட் பண்ண பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுனா QR கோடு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் லிங்க் ரெண்டும் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன், எடுத்துங்க. கரெக்டாக நீங்கள் எப்படி இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் இந்த வீடியோ அப்புறம் யூடியூப்ல அப்லோட் பண்ணி பண்ணிக்கணும். டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போயிட்டு அந்த ஒரு டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு கூட நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ சொல்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு புரியல ப்ரோ, கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயில்டாக பார்த்தா எடுக்க யூடியூப் போட்டுருக்கேன். எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன், வேண்டுறத செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? கரெக்டாக பார்த்தா ப்ராஜெக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சிறாங்க வீடியோ பார்த்தா குயிக்காக பார்த்தா போயிடலாமா? இங்கே ஜஸ்ட் பார்த்தோன்னா சாங் இருக்கும். இல்லை மேலே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பிக்கு பார்த்து ஆட் பண்ணோம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 இமேஜ் பார்த்தா தேவைப்படுது. அந்த சர்க்கிள் இமேஜ் மட்டுமே. அதாவது எங்கள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் அந்த ஒரு மாதிரி இது லென்த்து வருது பார்த்தீங்களா, லைன் பை லைனாக வரும் ஃபோட்டோ. அங்கே வந்து 11 ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களோட கிட்ஸுக்கு யாருக்கு பர்த்டே அவங்களோட ஃபோட்டோ வந்து 11 ஃபோட்டோ ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தலாமா? அந்த பாக்ஸில் சின்ன பாக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கிளிக் பண்ணிட்டு ஃபில் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கேலரிலாம் ஃபோட்டோஸ் ஆகும். இதில் எது உங்கள் கிட்ஸோட ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்துறேன். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கிட்ஸ் ஃபோட்டோ பார்த்தா அந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் பார்த்தா. ஓகேங்க, சிம்பிள் தான். இதே போல் இருக்கிற இமேஜ் ஒரு 11 இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணி முடிச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தோன்னா நீங்கள் அதாவது பிக்சர் பார்த்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எந்த ஒரு எஃபர்ட் ஆட் பண்ண தேவையில்ல, எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா? அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா ஜஸ்ட் திருப்பியும் கரெக்டாக 16:6 வந்துங்க 6 பிட் ரேட் வந்துட்டு இங்கே கீழே நியூ ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணி அவன் கேலரி எல்லாம் ஃபோட்டோஸ் ஆகும். இதில் யாருக்கு பர்த்டேவோ அந்த கிட்ஸோட செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ தான் பக்கா பார்த்து செட் பார்த்து ஆகிடும். இதே மாதிரி யூஸ் பண்ணி லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான அந்த யாருக்கு பர்த்டே அந்த கிட்ஸோட ஃபோட்டோ லாஸ்ட் ஆட் பண்ண பண்ணுங்க. ஆட் பண்ணி முடிச்சு மேலே கமெண்ட் பண்ணுங்க. கிளிக் பண்ணி வீடியோ 100 பிக்சல் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பார்க்கலாம். அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் முடிஞ்சு பார்த்தா உங்களுக்கு கேலரி எல்லாம் இந்த வீடியோ சேவ் பார்த்து ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இதுக்கான தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.